சந்தோஷமாக தான் இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ணனை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. சீரியஸாக எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா வந்துட்டு 12 வருஷம் ஆனாலும் என்னை ஞாபகம் வச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரோட திருநங்கை வீட்லேயும் அப்பா அம்மா ஏற்றுக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். இது இன்னும் நான் இல்லைன்னா கூட என்னோட பின்னாடி வர சந்ததிகள் என்னை பார்த்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்குது. கஷ்டங்கள் யாருக்கு தான் கஷ்டங்கள் இல்லை? கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நார்மல் ஆம்பளை பொம்பளைங்களுக்கு டிரான்ஜெண்டர் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் மீறி எனக்கு இந்த ஒரு பேருன்றது இருக்குல்ல, அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்தோட இந்த திருநங்கை லைஃப்பை அழகாக ரன் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஏன் அந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் லாரன்ஸ் மாஸ்டர் பார்க்கணுன்னு முயற்சி பண்ணீங்களா? இல்லை 32 தடவை 6 வருஷத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பா 3 படம் கொடுக்கலாம், நடுவில் இந்த கொரோனா. ஸோ இதெல்லாம் மீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ ஐ திங்க் அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்காருல்ல. அண்ணனா கண்டிப்பாக தங்கச்சிகளுக்கு இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் 2 மாதத்தில் ஒரு பில்டிங் ரெடியாக போகுது. அதுக்காக தான் சார் ஓப்பனிங் செரிமனிக்காக வெயிட் பண்ணி அந்த பில்டிங் நீங்கள்லாம் என்னை பார்த்தாலும் பார்க்கலனாலும், நான் உங்களை மீட் பண்ணலனாலும் எனக்கு உண்டான கடமையை உங்களுக்கு நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஏன்னா டிரான்ஜெண்டர்னு சொல்கிறது வந்து எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. நானே சின்ன வயசில் அவங்கள பார்த்தா பயப்படுவேன், அவங்கள பார்த்தா இப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸால் தான் இப்படி ஆகுதுன்னொன்னே, ஓ இது கடவுளுடைய படைப்பே அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவங்க வந்து பிளஸ்டு, கடவுளுடைய குழந்தைங்க, ப்ளஸ் அவங்க வந்து பெண்ணாக மாறுறதுக்கு வந்து எவ்வளோ ஆசைப்படுவாங்க. அவங்கள பெண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன், தாயின்ற அந்த ஸ்தானத்தை. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க ஒரே இடத்துல, குழந்தை பெற்றுக்க முடியாத பிரியா மாதிரி இருக்கிற ஆட்கள் ஒரே இடத்துல. ஸோ அம்மான்னு சொல்லி உங்களை கூப்பிட நிறைய குழந்தைங்க வரப்போகுது. ரொம்ப சந்தோஷம். அம்மான்னு கூப்பிட நிறைய குழந்தைங்க வரப்போகுது. என் குழந்தைன்னு நீங்கள் சொல்லிக்கக்கூடிய காலங்கள் வரப்போகுது. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிற காலங்கள். இன்னும் அந்த என்னுடைய கனவு, அதை நான் பார்க்கணுன்னு ஆசை. சீக்கிரமாகவே நீங்கள் என்னை பார்த்தாலும் பார்க்கலனாலும் டிரான்ஜெண்டர்ஸ்க்கு உண்டான அது என்னவோ தெரியாது எனக்கு. அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும், இந்த இவங்களுக்கு பண்ணுற விஷயம் இருந்தாலும், எல்லாமே வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான். நான் ஒரு வேலைக்காரனாக நினச்சி எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நல்லது நடக்கும். இருந்தாலும் உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு பெயின் தெரியுது, என்னை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த பெயினை வந்து கண்டிப்பாக இந்த ஷோ முடிச்சு போகிறதுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒரு 5 minutes நான் தனியாக பேசுகிறேன். அந்த வழியை சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி.